நம்ம சேனல்ல பார்க்க போற டாபிக் என்னன்னா ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் பெருக்கு தொடர் வரிசை. சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் ஏபிஜிபி இது ரெண்டுமே வந்து டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். 2019 क्वेश्चनல 2019 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 क्वेश्चनல ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன்ல இருந்து ரெண்டு क्वेश्चंस கேட்டிருக்காங்க. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல எப்படி இருக்கும் அப்படினா ஒரு டேர்முக்கும் இன்னொரு டேர்முக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஒரு காமன் டிஃபரன்ஸ் வந்து எல்லா டேர்முக்கும் நடுவுல உள்ள காமன் டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கும். ஜிபில வந்து ரேஷியோ ஒரு டேர்முக்கும் அடுத்த டேர்முக்கும் உள்ள ரேஷியோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டுக்கு உள்ள ரேஷியோ, செகண்ட் அண்ட் தேர்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த், இந்த மாதிரி ஒரு டேர்முக்கு அடுத்த டேர்முக்கு உள்ள ரேஷியோ வந்து சேமா இருக்கும். அப்படி சேமா இருந்தது அப்படின்னா அது வந்து ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன். ஃபர்ஸ்ட் இதோட ஃபார்மட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஜிபியோட ஃபார்மட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் அண்ட் சோ ஆன். ஏபில வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏன்றது இதுலயே அது மாதிரி ஏபில எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ பிளஸ் டி ஏ பிளஸ் 2d அப்படி இருக்கும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ, ஜிபிலையும் ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் ஏ, ஃபர்ஸ்ட் டேர்ம் A, second term divided by first term, third term divided by second term. இதான் வந்து ஒரு டேர்முக்கு அடுத்த டேர்முக்கு உள்ள ரேஷியோ. இந்த ரேஷியோ வந்து சேமா இருந்தது அப்படின்னா அதான் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் பெருக்கு தொடர் வரிசை. ஃபோர்த் டேர்ம் தேர்ட் டேர்ம் இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ. இது எல்லாமே வந்து ஆர்னு தான் வருது. இந்த ரேஷியோ இந்த காமன் ரேஷியோ வந்து சேமா இருந்தது அப்படின்னா அது வந்து ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன். common ratio equal to R. பொது விகிதம் அது வந்து பொது வித்தியாசம் சொல்லுவோம். ஏபில கூட்டுத்தொடர் வரிசையில பொது வித்தியாசம், பெருக்கு தொடர் வரிசையில பொது விகிதம் common ratio. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீரிஸ் எடுத்து பார்க்கலாம். 3 6 12 24. இந்த சீரிஸ்ல 6/3 equal to 2, 12/6 equal to 2, 24/12 equal to 2. அதாவது காமன் ரேஷியோ வந்து சேமா இருக்குது. சோ இது வந்து ஒரு ஜிபி. காமன் ரேஷியோ வந்து என்ன அப்படின்னா R equal to 2. இந்த சீரிஸ்ல காமன் ரேஷியோ இஸ் 2. நெக்ஸ்ட் இதோட ஃபார்முலாஸ் என்னன்னா அப்படின்னா ஒரு nth டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்குள்ள ஃபார்முலா என்னன்னா Tn equal to AR power n minus 1. என்னன்றது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், A is first term, R is common ratio. இந்த மூணுதும் n, a and r இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா nth term என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8th term ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்கன்னா இது n இருக்க இடத்துல 8 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். 8 - 1 7 வரும். ஃபர்ஸ்ட் term காமன் ரேஷியோ இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி 8th term என்ன அப்படின்றத nth term என்னன்றத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்குள்ள ஃபார்முலா இதுதான். Tn equal to AR power n minus 1. நெக்ஸ்ட் sum of n terms. Sum of n terms equal to A into 1 minus R power n divided by 1 minus R. இந்த ஃபார்முலா எப்ப அப்படின்னா when R less than 1. R வந்து 1 விட கம்மியா இருந்தது அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து sum of n terms. A into R power n minus 1 divided by R minus 1 when R greater than 1. R less than 1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும் sum of n terms க்கு. R greater than 1 இந்த ஃபார்முலா. இது ரெண்டுமே வந்து ஃபைனைட் சீரிஸ். ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன்ல ஃபைனைட் சீரிஸ். அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு தெரியும், லாஸ்ட் டேர்ம் என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்படிங்கிற சீரிஸ்ல மட்டும் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஃபார் இன்ஃபைனைட் சீரிஸ் அதாவது முடிவில்லாத பெருக்கு தொடர் அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா sum of n terms for infinite series. Sum of n terms for infinite series. A divided by 1 minus R. இதுல லாஸ்ட் டேர்ம் என்னன்றது நமக்கு தெரியல, முடிவில்லாம அதாவது போய்க்கிட்டே இருக்குது, இன்ஃபைனைட்டா இருக்குது அப்படி அந்த மாதிரி உள்ள சீரிஸ், அந்த மாதிரி உள்ள ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷனுக்கு வந்து இந்த ஃபார்முலா A divided by 1 minus R. இப்போ நம்ம இதுல உள்ள ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். First sum, find the sum 2 plus 2 square plus 2 cube plus 2 power 4 up to 2 power 10.
இந்த சீரீஸ்ல சம் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது ஜிபி தானா அப்படின்றத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம் வந்து ஒரு சீரீஸ் தான் கொடுப்பாங்க, அதை ஏபியா ஜிபியா அப்படின்றத கொடுக்க மாட்டாங்க, மென்ஷன் பண்ண மாட்டாங்க, அதை நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 2 plus 2 square plus 2 cube plus 2 power 4 up to 2 power 10. ஒரு டேர்முக்கு அடுத்த டேர்முக்கு உள்ள ரேஷியோ வந்து சேமா இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். செகண்ட் டேர்ம் வந்து 2 ஸ்கொயர், ஃபர்ஸ்ட் டேர்ம் 2, அதே மாதிரி தேர்ட் டேர்ம் 2 கியூப், செகண்ட் டேர்ம் 2 ஸ்கொயர், ஃபோர்த் டேர்ம் 2 பவர் 4, செகண்ட் டேர்ம் 2 கியூப். இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 கிடைக்கும். இதுதான் வந்து ரேஷியோ, காமன் ரேஷியோ தான் என்ன அப்படின்னா 2. அதாவது ஒரு டேர்முக்கு அடுத்த டேர்முக்கு உள்ள ரேஷியோ வந்து சேமா இருக்குது. அப்போ இது ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன், பெருக்கு தொடர் வரிசை. இது வந்து சம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஈக்குவல் டு, இந்த r வந்து 2 இருக்கு, r is greater than 1. அப்ப நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா sum of n terms sn is equal to a into r power n minus 1 divided by r minus 1. ஏன்னா இங்க r வந்து greater than 1, so நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன, a equal to 2, common ratio is 2, 2 into 2 power n minus 1 divided by r minus 1, 2 minus 1 equal to 1. இதுல n என்ன அப்படிங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 2 பவர் 10 வரைக்கும் இருக்கு, 2 ஸ்கொயர் 2 பவர் 1ல இருந்து 2 பவர் 10 வரைக்கும் இருக்குது. அப்போ நமக்கு வந்து 10 டேர்ம்ஸ் இருக்கு இந்த ஜிபில. சோ என்ன இருக்க இடத்துல நம்ம 10 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 2 into 2 power 10 minus 1. 2 power 10 is 1024. So 1024 minus 1 is equal to 1023. 2 into 1023 equal to 2046. So the answer is 2046. Find the fifth term of the GP 1/7, 1/14, 1/28 up to last term என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணல. இதுல find the fifth term of the GP ன்னு கேட்டிருக்காங்க. nth termல ஃபார்முலா என்ன அப்படின்னா Tn is equal to a r power n minus 1. Tn equal to a r power n minus 1. இல்ல a என்ன நமக்கு தெரியும், a equal to 1/7, r common ratio என்ன அப்படின்னா second term is 1/14, first term is 1/7. இதுதான் common ratio. 1/14 into 7 equal to 1/2. a equal to 1/7, r equal to 1/2. a என்ன r என்ன நமக்கு தெரியும். fifth term கேட்டிருக்காங்க. அப்ப என்ன இருக்க இடத்துல 5 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். n equal to 5. இந்த ஃபார்முலால இந்த மூணு வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா fifth term என்ன அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். Tn fifth term கேட்டிருக்கதால T5 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். a இருக்க இடத்துல என்ன வேல்யூனா 1/7, r இருக்க இடத்துல 1/2, n minus 1 இருக்க இடத்துல 5 minus 1. a r power n minus 1. a ஓட வேல்யூ 1/7, r ஓட வேல்யூ 1/2. 5 minus 1 equal to 4. 1/7 into 1/2 the whole power 4. 2 power 4 is 16. T5 is equal to 1/7 into 1/16. 7 into 16 equal to 112. T5 equal to 1/112. So the answer is fifth term is, so the answer is 1/112. Find the sum of following infinite GP 1/3, minus 2/9, 4/27, minus 8/81. Option A 1/2, option B 1, option C 1/3, option D 1/5. சம்ல வந்து infinite GP ன்னு கொடுத்துட்டாங்க. 1/3, 2/9,
1/3 4/27 minus 8/81. லாஸ்ட் டேர்ம் என்னன்றது தெரியாது. இன்ஃபைனைட் ஜிபின்னு கொடுத்துருக்காங்க. இன்ஃபைனைட் ஜிபிக்கு சம் ஆஃப் n டேர்ம்ஸ்க்குள்ள ஃபார்முலா என்ன அப்படின்னா sum of n terms for infinite GP equal to a by 1 minus r. a first term என்ன அப்படின்னா 1/3. ratio என்ன அப்படின்னா second term divided by first term minus 2/9 divided by 1/3 minus 2/9 into 3 equal to minus 2/3. இதான் வந்து ரேஷியோ, காமன் ரேஷியோ r is equal to minus 2/3. ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் சம் ஆஃப் n டேர்ம்ஸ்க்குள்ள ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். sn is equal to a by 1 minus r 1/3 divided by 1 minus minus 2/3. minus into minus வந்து plus ன்னு ஆயிரும். 1 plus 2/3. 1/3 divided by 3 LCM எடுத்தோம் அப்படின்னா 3 plus 2 5/3 வரும். ஒன் பை த்ரீ இன்ட்டு இது மேலே போகும்போது தலைகீழ மாறும். 3 கேன்சல் ஆயிரும். 1/5. So the answer is 1/5. Answer is option D 1/5. Next sum, the third term and the eighth term of a GP are 4 and 128 respectively. Find the GP. Options வந்து GP என்னென்ன சீரிஸ் இருக்கு அப்படின்றத கொடுத்திருக்காங்க. சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா third term is 4, third term of a GP is 4, eighth term is 128. அப்படின்னா அந்த GP என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். nth termக்குள்ள ஃபார்முலா என்ன அப்படின்னா Tn equal to a r power n minus 1. ஃபர்ஸ்ட் வந்து third term கொடுத்திருக்காங்க. அப்ப n இருக்க இடத்துல நம்ம 3 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். T3 equal to a r power n minus 1. 3 minus 1 equal to 2. So third term of GP is a r square. Third term of GP is 4. Next eighth term is 128. Tn ஃபார்முலால n க்கு 8 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். T8 equal to a r power 8 minus 1. 8 minus n minus 1 n இருக்கிறதுல 8 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 8 minus 1 equal to 7 equal to 128. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இது செகண்ட் ஈக்குவேஷன். இந்த செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் இதால டிவைட் பண்றோம். a r power 7 divided by a r square equal to 128 divided by 4. இதுல a கேன்சல் ஆயிரும். r power 7 minus r power 7 minus 2. r square மேல கொண்டு போனோம் அப்படின்னா அந்த பவர்ல உள்ள டேர்ம்ஸ் வந்து மைனஸ் ஆகும். r power 7 minus 2. r power 5 equal to இந்த 4 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 32. r power 5 equal to 32. r power 5 equal to 32 வந்து 2 power 5 எழுதலாமா? 2 power 5 equal to 32. இது எல்லாமே பவர்ல உள்ள டேர்ம்ஸ் வந்து ஈக்குவல் அது 5 இருக்கு. சோ காமன் ரேஷியோ r equal to 2. The value of r is 2. இப்போ r ஓட வேல்யூவை இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல எதுலயாவது ஒண்ணு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் a என்ன அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். a and r இது ரெண்டும் தெரிஞ்சது அப்படின்னா ஒரு GPA ஃபார்ம் பண்ணிடலாம். GPA ஓட ஃபார்மட் என்ன அப்படின்னா a ar ar square ar cube up to அப்படின்னு போயிட்டே இருக்கும். a r ஓட வேல்யூ என்ன தெரிஞ்சது அப்படின்னா ஒரு GPA நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ r ஓட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் we have to find the value of a. Value of r is 2. ஏற்கனவே வந்து தேர்ட் டேர்ம் வந்து 4 னு கொடுத்திருக்காங்க. தேர்ட் டேர்ம் இஸ் a r square. a r square equal to 4.
a ஓட வேல்யூ தான் என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். a into r க்கு இடத்துல 2 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 2 square equal to 4. 2 square is 4. இந்த 2 square வந்து கீழ வரும்போது டிவிஷன்ல வரும். So 4/4 equal to 1. So the value of a is 1. First term of GP is 1. The value of our common ratio is 2. இப்போ நம்ம GP எப்படி ஃபார்ம் பண்ணனும் அப்படினா GP ஓட காமன் ஃபார்மட் என்ன அப்படினா AR AR square AR cube இந்த மாதிரி தான் இருக்கும் GP ஓட ஃபார்மட். இப்போ இந்த ஃபார்மட்ல A and R ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா இந்த GP என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். Value of A is 1. A into R 1 into 2 equal to 2. A into R square A into 2 square 1 into 2 square equal to 4. 1 into 2 cube equal to 8. So the GP is 1, 2, 4, 8. So the answer is option B 1, 2, 4, 8. How many terms are there in GP? 3, 6, 12, 24 up to 384. Option A 8, option B 9, option C 10, option D 11, option E 7. இதுக்கு முன்னாடி உள்ள சம்ல nth term sum of n terms find out பண்ற மாதிரி கேட்டாங்க. இதுல வந்து number of terms என்ன அப்படிங்கறத find out பண்ண சொல்லிருக்காங்க. 3, 6, 12, 24 up to 384. First term A equal to 3. Common ratio 6/3 equal to 2, 12/6 equal to 2, 24/12 equal to 2. Common ratio is 2. Last term Tn equal to L is equal to 384. Last term is 384. Nth term formula என்ன அப்படினா Tn equal to AR power n minus 1. இதுல n என்ன அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். Tn லாஸ்ட் டேர்ம் வந்து 384 நமக்கு தெரியும். சம்ல கொடுத்திருக்காங்க. A equal to 3, R is 2, n minus 1. இந்த 3 வந்து இந்த சைடு நம்ம கொண்டு வந்தோம்னா டிவிஷன்ல வரும். 1 3 is 3, 2 3s are 6, 8 3s are 24, 128. 2 power n minus 1. இந்த 128 அப்படிங்கறத 2 ஓட பவரா எத்தனை டைம்ஸ் அப்படி எழுத முடியும் அப்படினா 2 power 7 equal to 2 ஓட பவரா இந்த 128 நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி எழுதுறோம். 2 power 7 equal to 128. So 2 power 7 equal to 2 power n minus 1. இதுலயும் 2 power இருக்கு, இதுலயும் 2 power இருக்கு. So இந்த பவர்ல உள்ள இந்த டேர்ம்ஸ் வந்து நம்ம ஈக்குவல் பண்ணலாம். n minus 1 is equal to 7, n is equal to 8. n equal to 8. அதாவது இந்த சீக்வென்ஸ்ல இந்த GP ல 8 terms இருக்கு. So the answer is option A 8. இன்னைக்கு நம்ம வீடியோல ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் பெருக்கத்தொடர் வரிசை அதோட கான்செப்ட் அண்ட் அதர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படினா கமெண்ட் பண்ணுங்க. ஆப்டிட்யூட் இல்ல ரீசனிங்ல வேற ஏதாவது டாபிக்ஸ்ல டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.